ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயா கசம் கிச்சன். இன்றைக்கி பணியாரம் நான் செய்ய போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பணியாரம் பேட்டர் கூட கிடைக்கும். இல்லைன்னா தோசை இட்லி மாவு அண்ட் இட்லி மாவு இருக்குன்னா இட்லியோட பேட்டர் அதில் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாங்களான்னு கூட அவங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இது 2 கேரட் எடுத்துருக்கேது, 2 ஆனியன் எடுத்துருக்கேது, அது 2 நான் சின்ன பொரியாக கட் பண்ணியிருக்குது, நிறைய கொத்தமல்லி எடுத்துருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் நிறைய இதில் மிளகா கூட போட்டிருக்குது. போட்டுட்டு இந்த பேட்டரில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா சோப் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதில் வேணும்னா மாங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் மாங்காய் போடலையே. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு ஆனியன்னா 2 பெரிய சைஸில் அது மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ நீங்கள் சேர்க்கணும்னு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டை கொடுத்தீங்க. நீங்கள் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அதில் ஆக்சுவலி என்ன மாவு போட்டிருக்குது, நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த உப்பு அண்ட் இது நம்ம போட்டு காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் இந்த சைட் டேம்பரிங் நம்ம பண்ணிக்கலாம். டேம்பரிங் பண்ணிக்கிறதுக்கே நான் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டிருக்குது, அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அதில் நான் உளுந்து போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிட்டு தான் நீங்கள் உளுந்து போட்டுக்கணும். ஸோ நல்லா வெடிச்சிட்டு அப்புறமா தான் இதில் நான் உளுந்து போட்டுட்டு லைட்டாக அதில் கலரிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு அப்புறமா பாருங்கள், உங்கள் உளுந்து இருக்குதுன்னா ப்ரௌன் கலர்கிட்டே வரணும். அந்த ப்ரௌன் கிட்டே கலர் வந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட அப்புறம் நல்லா ஒரு பாருங்கள், ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லைட் இதில் நீங்கள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு இதில் நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா கழுவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஆகும், அதில் அதை நம்ம சாப்பிடும் போதே அந்த உளுந்து ஒரு பைட்டு நம்ம வாய்க்குள்ளே போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களான்னா உங்களுக்கு இது ஒரு க்ரன்ச்சியாக ஒரு இது இருக்கும். அதே மாதிரி நம்ம தாளிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பாக டேம்பரிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம டேம்பரிங் பண்ணியிருக்குது. ஸோ நல்லா அதை உளுந்தெல்லாம் இருக்குது, நல்லா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம பாருங்கள், அந்த குழி பணியாரம் சட்டி இருக்குது, அதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆயில் போட்டிருக்குது. அதில் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டுட்டு அதில் சின்னதாக அதில் நீங்கள் பணியாரம் அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பலாம். இது ஈவினிங் டைமோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் யார் வராங்களா, டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம சவுத் இந்தியன் வீட்டில் பார்த்திங்களா மாவு கண்டிப்பாக இருக்கும். அதில் நம்ம ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு பணியாரம் செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நைஃபை இல்லைன்னா ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியை வச்சுட்டு கூட நீங்கள் திருப்பலாம். ஸோ நான் அப்போ லைட்டாக திருப்பி விட்டேன். ஸோ 2 சைடில் பாருங்கள் நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா இன்னும் கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கணும். அதில் ஆயிலே லைட்டாக அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னு லைட் ஆயில் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ லெஸ் ஆயில் யூஸ் பண்ணால் அவ்வளோ பெஸ்ட்டு, இல்லைன்னா லைட்டாக வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா இதில் நீங்கள் கார சட்னியில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கே எவ்வளோ ஈஸியாக மெத்தடெலாம் நம்மளுக்கே பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் சாஸ் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். குழந்தைக்கே ரொம்ப பிடிக்கும். வயசான இருக்கிறாங்களே யார் இருக்கிறாங்க வீட்டில், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ செஞ்சுட்டு கூட அதை பத்தாது. எப்போவுமே இதை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ செஞ்சுட்டு நம்ம குழந்தைக்கு சொல்லுவேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவேன். அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே எல்லாமே காலி ஆயிடும். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட்லாம் இன்றைக்கி நான் செஞ்சுருக்குது. நீங்கள் எப்படி சமைப்பீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு லைக் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணாங்க. அந்த பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக இருக்கீங்களாண்ணா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இது நீங்கள் இதில் இன்னும் ஒன்று ஸ்வீட்டு கூட செய்வாங்களா? ஸோ ஸ்வீட்டுக்கே கூட நான் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், நம்மளுக்கே பணியாரம் ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் செஞ்சிட்டேன். அண்ட் எவ்வளோ ஈஸி மெத்தடில் ரொம்ப நல்லா கிறிஸ்பி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், நீங்கள் சமைச்சிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. பிடிச்சிருச்சு லைக் பண்ணிடுங்க, ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கே அதை பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக. சமைக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம்
ஃப்ளேம் நான் பண்ணலையே, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். இதை நான் இரும்பு சட்டி கூட இருக்கும், அதில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்தீங்களா, நான் ஹோட்டலில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சவுத்தில் எல்லா வீட்டில் மோஸ்ட்லி அதை சமைப்பாங்களா. இது நார்த் இந்தியன் கூட இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா. அதனால் இன்றைக்கி நான் ஒரு சின்ன பணியாரம் கூட ஒரு வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள், இது சாஸ் வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ அந்த உள்ளே பாருங்கள் நல்லா ஒரு நெட்டட் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வெந்திருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி செஞ்சேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் அண்ட் செஞ்சுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன்.